வெல்கம் டு பாரத் பாலிடெக்னிக் காலேஜ் அஃபிஷியல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வந்துட்டு 22/12/2020 அன்றைக்கி நடக்க போகிற எக்ஸாம்ஸ்க்கான டைம் டேபிளும் வேரியஸ் சப்ஜெக்ட்ஸோட ஈக்குவலன்ட் பேப்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இயரில் உங்களுக்கு எக்ஸாம் இருந்தது அப்படின்னா அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் 3 to 5 PM நடக்கும். சிவில் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 10 to 12 வந்துட்டு ஹைட்ராலிக்ஸ் நடக்கும். அதே மாதிரி 12 to 2 வந்துட்டு CAD அண்ட் சிவில் இன்ஜினியரிங் டிராயிங் 2. சரிங்களா? அடுத்தது மெக்கானிக்கலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா காலையில் 10 to 12 வந்துட்டு கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் தியரி பேப்பர். ஓகேங்களா? அது நடக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 12 to 2 தெர்மல் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ப்ராக்டிக்கல். சரிங்களா? அடுத்தது ட்ரிபிளியில் காலையில் 10 to 12 வந்துட்டு பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஓகேங்களா? தியரி பேப்பர். அடுத்தது 12 to 2 வந்துட்டு மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ராக்டிக்கல். அடுத்தது இசியில் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் சேமு. காலையில் 10 to 12 வந்துட்டு பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், மதியானம் 12 to 2 வந்துட்டு மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ராக்டிக்கல். அப்புறமேலு கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 10 to 12 வந்துட்டு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் சர்வீசிங். அடுத்தது 12 to 2 வந்துட்டு ரிலேஷனல் டேட்டாபேஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ப்ராக்டிக்கல். ஓகேங்களா? இப்போ சப்ஜெக்ட்ஸ்க்கான ஈக்குவலன்ட் பேப்பர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஜே ஸ்கீம் டு எம் ஸ்கீமில் மாறின பேப்பர்ஸ் என்னென்ன அப்படின்னா, சிவிலில் வந்துட்டு நீங்கள் ஜே ஸ்கீமில் வந்துட்டு சிவில் இன்ஜினியரிங் டிராயிங் 2 படித்தது இப்போ CAD இன் சிவில் இன்ஜினியரிங் டிராயிங் 2 மாறி இருக்குது. அதே மாதிரி மெக்கானிக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ் லேப்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதுதான் இப்போ வந்துட்டு தெர்மல் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ப்ராக்டிக்கலாக மாறி இருக்குது. அடுத்தது ட்ரிபிளியில் மைக்ரோ கண்ட்ரோலர் லேப் அப்படின்னு நீங்கள் படித்தது சேம் மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ராக்டிக்கலாக மாறி இருக்குது. ஓகேங்களா? ஈஸிலையும் மைக்ரோ கண்ட்ரோலர் அண்ட் அட்வான்ஸ்டு மைக்ரோ ப்ராசஸ் அப்படின்னு நீங்கள் படித்த லேப் வந்துட்டு மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ராக்டிக்கல் அப்படின்னு மாறி இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு கம்ப்யூட்டர் இன்ஸ்டாலேஷன் அண்ட் சர்வீசிங் அப்படின்னு நீங்கள் படித்தது தான் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் சர்வீசிங்னு மாதிரி இருக்குது. அடுத்தது K2M ஸ்கீம் சிவில் இன்ஜினியரிங் டிராயிங் ப்ராக்டிஸ் 2 அப்படின்னு படித்தது CAD இன் சிவில் இன்ஜினியரிங் டிராயிங் 2 அப்படின்னு நீங்கள் எழுத போகிறீங்க. மெக்கானிக்கலில் தெர்மோடைனமிக்ஸ் லேப் அப்படின்னு படித்தது தெர்மல் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ப்ராக்டிக்கல் அப்படின்னு எழுத போகிறீங்க. அடுத்தது இசியில் வந்துட்டு மைக்ரோ ப்ராசர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்னு படித்தது தான் மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ராக்டிக்கலாக மாதிரி இருக்குது. சிடியில் வந்துட்டு கம்ப்யூட்டர் இன்ஸ்டாலேஷன் அண்ட் சர்வீசிங் லெபார்டரி அப்படின்னு படித்தது கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் சர்வீசிங் அப்படின்னு மாறி இருக்குது. ஓகேங்களா? அடுத்து எல் ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக மாறினது ஃபஸ்ட் இயரில் நீங்கள் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 4 அப்படின்னு நீங்கள் படித்தது இப்போ அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்ற பேப்பராக எழுத போகிறீங்க. ஓகேங்களா? அடுத்தது மெக்கானிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் இன்ஜினியரிங் ப்ராக்டிக்கல் அப்புறம் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ப்ராக்டிக்கல், இந்த 2 ப்ராக்டிக்கலுமே நீங்கள் தனித்தனியாக படிச்சிருப்பீங்க. அது வந்துட்டு இப்போ ஒரே பேப்பராக தெர்மல் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ப்ராக்டிக்கல் அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? அதே மாதிரி கம்ப்யூட்டர் இன்டெகிரேட்டட் மேனுஃபேக்சரிங் படித்தது தான் வந்துட்டு கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங்காக மாறி இருக்குது. இதில் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இப்போ நீங்கள் தெர்மல் தனி பேப்பராக படிச்சிருப்பீங்க, அதாவது தெர்மல் இன்ஜினியரிங் ப்ராக்டிக்கல் தனி பேப்பராக படிச்சிருப்பீங்க, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ப்ராக்டிக்கல் வந்துட்டு தனி பேப்பராக படிச்சிருப்பீங்க. ஸோ இது 2க்குமே ஈக்குவலண்ட் வந்துட்டு ஒரே சப்ஜெக்ட் தான். ஸோ நீங்கள் 2 இருந்தீங்கனாலுமே ஒரு டைம் எழுதுனா போதும் இந்த எக்ஸாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.